இன்றைக்கு நாம் வாசித்த நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்கிறது சிலுவையில் அறையப்படுதல். இதுதான் நம்மளோட ஹெட்டிங். உண்மையிலே கலாத்தியர் 2வது அதிகாரம் 14லிருந்து 21 வசனங்கள் வாசித்தாங்க. பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் கிறிஸ்துவின் சித்தத்திற்காக காத்திருந்தான். நம்ம தெரிந்து கொள்ளப்படுகிற காரியங்கள் இன்றைக்கி நமக்கு தெரியணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், ஆனால் தெரிந்து கொண்ட பிறகு நம்ம எதற்காக காத்திருக்கிறோம்? ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கிறிஸ்தவ முறைப்படி நம்ம வளர்க்கப்படுகிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம் சிறு வயது முதல். தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? அது என்னதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம்? தெரிந்து கொண்ட பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? அதுதான் பவுல் பார்த்திங்கன்னா இந்த 1வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார். 16வது வசனம், நம்முடைய குமாரனை நான் புறஜாதிகள் இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலனானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் உட்காந்து கற்றுக்கிறார். நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவருக்காக ஏதாவது சுவிசேஷத்தை சொல்லணும்னா சும்மா எடுத்த உடனே என்ன பண்ணிட முடியாது, சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. உட்காந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு அவர் பாருங்கள், பவுல் அவருக்கு எல்லா வேத புத்தகம் அப்படியே அவருக்கு தலைப்பாடமாக தெரியும். கமேலியன் பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொண்டவர். ஆனால் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே அவர் வந்த பிறகு அவர் சொல்கிறாரு, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் 3 வருஷம் என்ன பண்ணாராம்? பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். யாக்கோபை தவிர அப்போஸ்தலர் ஒருவரையும் நான் காணலை. நான் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த காரியங்கள் 2வது அதிகாரத்தில் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை 9வது வசனம் அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும், கேபானா பேதுரு, யோவானும் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படியாக அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. இன்னைக்கு எல்லாரும் நம்மளை ஊழிய பாதையில் யாராவது நம்மளை தூக்கி விட்டாதான் என்ன பண்ண முடியும்? வர முடியும். யாராவது ஒருத்தர் கை கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் சொல்லணும், ஐயோ உன்னால் முடியும், நீ பேசு அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயர், ஊர்லேருந்து வந்த ஆயர், உண்மையிலே சும்மா அவங்க ஏதோ சர்ச் கலெக்ஷனுக்காக பணம் கலெக்ட் பண்ண வந்து உட்காந்தாங்க என் வீட்டில். உட்காரும்போது நான் பேசுகிறத பார்த்துட்டு ஊருக்கு வந்தால் நீ செய்தி கொடுத்துருன்னாங்க. நானா செய்தியா? எனக்கு தெரியாது அப்படின்னு. இல்லை, உன்னால் முடியும், உன்னால் முடியும், நீ ஊருக்கு வரும்போது என்னோடய ஆலயத்தில் நீ செய்தி கொடுக்குற. அப்போ தான் நான் உட்காந்து என்ன பண்ணுறேன்? அவ்வளோ நாள் பைபிள் வாசித்தவா எழுத ஆரம்பித்தேன். செய்தி கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும், என்ன செஞ்சால் செய்தி கொடுக்க முடியும்? ஐயோ, ஒரு வசனத்தை எடுத்து எப்படி 1/2 மணி நேரம் பேச முடியும், என்ன காரியம் பண்ண முடியும்னு உட்காந்து ஆண்டவரோட பாதத்தில், ஆண்டவரே கற்றுக்கொடுங்க கற்றுக்கொடுங்க கற்றுக்கொடுங்கன்னு உட்காந்து கற்றுக்கொண்டால் மாத்திரமே என்ன பண்ண முடியும்? பேச முடியும். அப்போ நம்மளை ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, கை கொடுத்து தூக்கி விடுவாங்க, உன்னால் முடியும் செய்யின்னு. அந்த வாய்ப்பை என்ன பண்ணிடாதீங்க, நழுவ விட்டுறாதீங்க. எப்போவுமே அதான் சொல்லுவேன், நம்மக்கிட்ட பால் வரும்போது பாலை கேட்ச் பண்ணி அதை நம்ம வச்சு யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு தெரியாதுன்னு த்ரோ பண்ணிட்டீங்கன்னு வைங்க, மறுபடி அந்த வாய்ப்பு வருமானு தெரியாது, மறுபடி அந்த வாய்ப்பு வராது. நிறைய நேரம் உங்களை நோக்கி ஒரு வாய்ப்பு வரும். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறியாமான்னு கேட்டிருப்பாங்க, இல்லது பைபிள் ரீட் பண்ணுறியாமான்னு ஒரு இதை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை எனக்கு முடியாது, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல வந்து நின்று ஒரு பைபிள் வாசிக்கவோ ஜெபிக்கவோ முடியாது. வருகிற வாய்ப்பை தான் அவங்க சொல்கிறார் அவர் பவுல் ரொம்ப அழகா. இவங்க வந்து புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்தில் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கையை கொடுத்து.
தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். ஏற்கனவே நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். நான் சொன்னல, நமக்கு முன்னமே நம்ம பிறக்கும் போதே தாய் உருவாகும் முன்னாடியே கருளை தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு தெரியும் எப்போ நம்மளை தூக்கி எடுக்கணும், எப்படி என்ன பண்ணணுன்றது அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த இது வந்த உடனே அவர் சொல்கிறார், நான் ஏற்கனவே இதை நினச்சிட்டு இருந்தேன், முன்னமே நானும் கருத்து உள்ளவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவின் சித்தத்திற்கு காத்திருந்தான். எப்படி ஆண்டவரின் சித்தம் செய்யணும், இதுதான் நமக்கு தெரியணும். எல்லாரும் ஆண்டவருடைய சித்தம் செய்ய என்ன பண்ணணும், காத்திருக்கணும். எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஆண்டவர்கிட்ட காத்திருந்து கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், பவுல் கேட்டார் பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர் அப்படின்னு சொல்லும்போது அழகா ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் போய் என்ன பண்ண போற, பிரஜாதிகளுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்ல போறன்னு சொல்லும்போது இங்க பாருங்க, ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனோடு தனிமையில் நாட்களை செலவிட்டான். ரொம்ப நாள், ஒரு 3 வருஷம் கிட்ட அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தனிமையில் ஆண்டவரோடு செலவு பண்ணுகிற நேரம். இந்த 40 நாட்கள் நமக்கு வருஷம் வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? இல்லை, நம்ம தனிமையில் ஆண்டவரோடு உபவாசித்து ஜெபிக்கிறதுல இந்த நாட்கள் நமக்கு என்ன பண்ணுது, 1 இயருக்கு ஒரு பலத்தை தருது. 1 இயருக்கு இது என்ன பண்ணுது, நம்மளை பலப்படுத்துகிறது. இந்த 40 நாட்கள் பாவத்தை விட்டு முதல்ல விலகணும். ஆண்டவரோட ஊழியம் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற பாவம் என்னன்னு தெரிஞ்சு பாவத்தை விட்டு விலகணும். இந்த மனசு, இந்த வார்த்தை, செயல் 3லும் சுத்தம் இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தையில், நம்முடைய மனசில், நம்முடைய செயல்களில் என்ன இருக்கணுமா, சுத்தம் இருக்க வேண்டுமா. இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பு எத்தனை ஆண்டு, 3 ஆண்டு தான் ஆண்டவரே ஊழியம் செஞ்சார். 30 ஆண்டுகள் ட்ரைனிங் எடுத்தார். 30 வருஷம் என்ன பண்ணார், இயேசுவே என்ன பண்ணார், உட்காந்து ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வெளியில் தெரிஞ்சார். நம்ம இப்போ எவ்வளோ தூரம், அதான் நான் சொல்வேன் எப்போவுமே, அந்தரங்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, வெளியரங்கமாக ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுவார், பதில் கொடுப்பார். அந்த பதில் கொடுக்குற அன்னைக்கு நமக்கே தெரியாது நமக்குள்ளே என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு, நமக்கே என்ன பண்ண முடியாது, தெரியாது. என்ன எங்கெங்கே இருந்தெல்லாமோ செய்தி கொடுப்பதற்கு அழைப்புகள் வரும். அழைப்பு வரும்போது நான், என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அன்னைக்கு கூட திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிடுறாங்க, 1 நாளைக்கு முன்னாடி கூப்பிடும்போதெல்லாம் எப்படி நீ போக முடியாதுன்னு சொல்லிடு. நான் அப்போ தான் நான் சொல்வேன், நான் தேடி போகலை, என்ன தேடி வராரு என் ஆண்டவர், என்ன தேடி வரார், நீ வந்து பேசுன்னு என் என்ன தேடி வராரு. நான் இதை என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாள் எனக்கு முடியலைனாலும் நான் போய் நிற்பேன்னு சொல்லிட்டு அன்றைக்கெலாம் போனேன். ஐயோ அது ரொம்ப தூரம், எப்படி போகிற, எப்படி எல்லாமோ கேட்பாங்க. அங்கே போனால் திரும்பி ரிட்டன் வர அதெல்லாம் இல்லை, ட்ராவல்லாம் இல்லைன்னு என்னென்னவோ சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் மனசில் நம்ம ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கும் போது மற்ற எந்த ஃபெசிலிட்டியும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, என்னை கொண்டு போவார், என்னை நடத்துவார். இது மட்டும்தான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ கர்த்தர், அதான் 2:9 அதனால தான் சொல்லி, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையை என்ன பண்ணுங்க, யோசிங்க, எனக்கு என்னெல்லாம் கிருபை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும், இப்போ நான் பேசுகிறது பவுலையோ கேபாவையோ பேதுருவையோ யாக்கோபையோ குறித்து பேசுகிற காரியம் இல்லை. உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சிந்திங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, வேதத்தில் பவுல் சொல்கிறாரு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. இன்னைக்கு நீங்கள் உட்காந்து யோசிங்க, எனக்கு என்ன கிருபைலாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு எந்த குறைவு இல்லாமல் இந்த உலகத்தில் வச்சிட்ருக்கிறாரு, ஆனால் நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த கேட்குற கேள்வி. சுவிசேஷத்தை சொல்லுகிற அந்த காரியம். கலாத்தியாவில் யூதர்கள் இருக்காங்க, கிரேக்கர்கள் இருக்காங்க, மற்ற இன மக்கள் இருக்காங்க. ஆனால் சபை விசுவாசிகள் ஆதியில் கேட்ட சுவிசேஷத்தை விட்டு இடையில் வந்த போதனைகளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சாய்ந்து போனார்கள். அதுதான் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து மாம்சத்திற்கும் விருத்த சேதன உபதேசங்களுக்கும் நியாயப்பிரமாண போதனைகளுக்கும் விசுவாசிகள் செவி கொடுத்ததை கேள்விப்பட்ட பவுல் அங்கே கண்டிப்போடும் அன்போடும் எழுதின நிருபம் தான் இந்த கலாத்திய நிருபம். எல்லாம் நியாயப்பிரமாணம் தான் பெருசுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்து வந்த பிறகு நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லலை. இப்போ இதை தான் பவுல் என்ன பண்ணுறாரு, இவர் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர், அதில் தான் ஊறி வளர்ந்தவர். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, இதுக்காக இல்லைன்னு சொல்லி கண்டிப்போடு அன்போடு கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். இதில் அந்த முக்கியமான வசனம் எதுனா 20வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுடனே கூட இனி பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்.
இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லணும், ஆண்டவரோட கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, என்ன ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே என்ன பண்றேன், பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை அதோட முடிவடையணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்ட பிறகு பழைய பாவ வாழ்க்கை என்ன பண்ணிடணும், அதோட முடிவடைஞ்சிடணும். திரும்பவும் அதை என்ன பண்ண முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பாவம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு தூஷண வார்த்தைகள் பேசுகிற காரியங்கள் இருக்கும், யாரையாவது புறங்கூறி கொண்டு இருக்கிற வார்த்தைகள் இருக்கும், ஏதாவது ஒரு பாவம் இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டார்னு தெரியும் போது பாவ வாழ்க்கையிலிருந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். இனி நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி. எத்தனை பேர் இந்த தீர்மானம் எடுக்க போறீங்க? பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நின்றுட்டு இருக்கிற எனக்கும் ஆண்டவர் சில காரியங்களை என்ன சொல்வார், முற்றுப்புள்ளி வச்சிரு, இதுக்கு மேலே இதை என்ன பண்ணாத, செய்யாத. செய்யாதன்னு சொன்ன பிறகு நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. என்ன வந்தாலும் செய்யக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை விட்டு வெளியே கம்ப்ளீட்டாக வந்துடணும். ஒருவேளை சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னையிலேருந்து பார்க்க மாட்டேன், நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், வெளியே வரணும். ஒருவேளை ரொம்ப ஃபோன் அடிக்டாக உட்காந்துட்டு இருக்கீங்களா, நீங்கள் சொல்லணும், நான் இத்தனை அவர் தான் நான் எடுப்பேன், இந்த ஃபோனை எடுக்க மாட்டேன். நான் முதல்ல ஆரம்பத்தில் நான் காலையில் ஜெபிக்காமல் ஃபோன் கிட்ட போக மாட்டேன், இப்படியெல்லாம் தீர்மானம் எடுக்கணும். ஏதாவது கால் வந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ணுமே தவிர, சில பெண்கள் அவங்களாவே போட்டு உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து பேசி பொழுதை போக்குகிற காரியங்கள். தீர்மானம் எடுங்க, நானாக உட்காந்து ஃபோனை போட்டு நான் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டேன், என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், என்னோட கோல்டன் டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும். ப்ரிசியஸ் டைமுங்க. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மணி துளியும் நமக்கு ப்ரிசியஸ். நாளைக்கு இருக்குமா கிடைக்குமான்னு தெரியாது, திரும்ப இந்த வேதத்தை வாசிக்க முடியுமான்னு தெரியாது, திரும்ப ஜெபிக்க முடியுமான்னு தெரியாது. இல்லை, எவ்வளோ ஒரு கடினமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்றார், அந்த பழைய பாவ வாழ்க்கை முடிவடைகிறது, பாவங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள் எங்கே அறையப்படணும், சிலுவையில் அறையப்பட வேண்டும். கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், ஆண்டவர் தான் எனக்குள்ள இருக்கிறார், அவர் பிழைச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழும் வாழ்க்கை அல்ல, கிறிஸ்து நம்முள் வாழ்ந்து நம்மை நடத்துகிற வாழ்க்கை. நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் கிறிஸ்துவின் மனதுபடி என்ன பண்ணும், இருக்க வேண்டும். உண்மையிலே ரொம்ப கடினமான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். நேற்று இங்கேருந்து போன பிறகு வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க. அவங்க பேசி முடிச்சுட்டு அவங்களோட கஷ்டம், எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே அழுகையும் கண்ணீருமாக தான் இருக்க வேண்டியது இருக்குது. ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருந்தாலும் திரும்ப என்ன வந்துடுது, கஷ்டம் கவலையும் வருது, ஏனே தெரியல. ஆனால் உங்ககிட்ட பேசும்போது இந்த மோட்டிவேஷனல் தாட்டு ஸ்பீச்சு யாருமே என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. அந்த மோட்டிவேஷனல் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும். உங்களால் யாரெல்லாம் நீங்கள் வந்து தட்டி கொடுத்து இது ஒன்றும் செய்யாது நீ கவலைப்படாதன்னு யாரெல்லாம் சொல்ல முடியுமோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஊழியத்தை செய்யுங்க. அப்போ தான் கேட்டேன், என்ன பிரச்சனை தம்பின்னு. குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை கன்சீவ் ஆகிருக்கா, அவங்க ஒய்ஃபு 6 மாதம் கன்சீவ் ஆகி குழந்தை என்ன பண்ணிட்டார் டாக்டர், ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை, நல்லா வளர்ந்துருக்கு, 6 மாதம் ஹார்ட்டில் உள்ள இதில் டியூப்பில் பிளட்டு போகலை. உடனே என்ன பண்ணும், இன்ஜெக்ட் பண்ணி நார்மல் டெலிவரி பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கும் பாருங்கள். நான் கேட்டேன் அந்த தம்பிக்கிட்ட, எப்படி இப்படி மனசு வந்துச்சு, என்னதான் நடக்குதுன்னு 9 மாதம் 10 மாதம் வரைக்கும் பார்த்துருக்கலாமே. 6 மாதம் அது நார்மல் டெலிவரி பண்ணி அந்த குழந்தை இறந்துச்சான், ஆம்பளை பிள்ளை கையில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எனக்கு கேட்கும்போது இந்த மருத்துவ உலகம் இன்னும் வரைக்கும் அவன் சொல்கிறான். இப்போது 4 நாளைக்கு முன்னாடி கூட 35,000 கொடுத்துருக்கேன், என்னென்னா அது எதனால் ஆச்சுன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். நான் சொன்னேன், எப்படி உனக்கு நிம்மதி இருக்கும், ஜீவனை தருகிறவர் ஆண்டவர், நீ எப்படி ஒரு டாக்டரை நம்புற, டாக்டரையே நம்புற, நீ அதுக்கு ஃபுல் ஸ்டாப் போய் நீ கொடுக்காத. செத்து போன பிள்ளைக்கு இன்னும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, டெஸ்ட்டுன்னு அதை பண்ணி உன்னோட பணத்தை நீ விரயம் பண்ணிட்டு இருக்க. பண்ணாத, நீ ஸ்டாப் பண்ணிடு. இல்லை அடுத்த வாரம் கூட ஒரு 1,00,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டேன். அடுத்த குழந்தை கன்சீவ் ஆனால் என்னெல்லாம் வராதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறதுக்கான். ஐயோ, என்ன நீங்கள் படிச்சியே இப்படி முட்டாளாக இருக்கீங்க. ஜீவனை கொடுக்கிறவர் யாரு, ஆண்டவர்.
எப்படி டாக்டர்கள் தீர்மானிக்க முடியும்? உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லி அந்த டாக்டரை ஸ்டாப் பண்ணு. மருத்துவ உலகம் அவ்வளோ பயங்கரமான மோசடிக்குள்ளே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சுகர் எல்லாருக்கும் இருக்குன்னா அந்த சுகர் டேப்லெட்டால தான். உலகமே சுகர். இதை எவன் என்ன பணம் சம்பாதிக்கிறதுக்காக பரப்பி விட்டாங்களோ தெரியாது. கொடிதான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மருத்துவரை நம்பி நம்மளால என்ன பண்ண முடியலை? ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலை. சின்ன ஒரு செஸ்ட் பெயின்னாலும் உடனே ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்ட், உடனே இத்தனை பர்சன்டேஜ் ஹார்ட்ல பிளாக். யார் கண்டுபிடிச்சா? உண்மையிலே என் ஹஸ்பண்டுக்கு செஸ்ட் பெயின் வந்தது. ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் போய் டாக்டரை வந்து பார்க்கும்போது த்ரெட்மில் கூட நடக்க விடலை அவங்கள. ஐயோ இல்லை, அந்த ஃபெசிலிட்டி டக்குன்னு ஏதாவது ஹார்ட்டு பெயின் வந்துட்டா எங்களுக்கு இது பண்ண முடியாது, நீங்கள் கார்டியாலஜி கூட்டு போங்கன்னு. உண்மையிலே கார்டியாலஜி கிட்ட போனேன். அவங்க உடனே அந்த சின்ன டேப்லெட் கொடுத்துட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கணும், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இன்னொரு கார்டியாலஜி கிட்ட அனுப்புகிறாரு. அப்போது பிளட் டெஸ்ட்டு நைட்டே வந்துடும். வரும்போது அது என்ன பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, காலையில் வாங்க. நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, நைட்டே வந்துடுங்க, உடனே ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அன்றைக்கி பார்த்து ஒரு டிரைவர் மகனுக்கு கல்யாணம். என் ஹஸ்பண்ட் சொல்ல, நீ போயிட்டு வா. நான் போக மாட்டேன், வேணா 2 பேரும் போகலாம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் என் கையில் வருது, பாசிட்டிவ்னு வருது. இப்போ நைட்டு போக வேண்டாம், காலையில் போகணும். அடுத்த நாள் சர்ச்சு சர்வீஸு, சண்டே சர்வீஸு. டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்து மதுரை வயல் சர்ச்சில் நான் தான் பேச அவருக்கு இது பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்றாங்க. இல்லை, ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், நம்ம சர்ச்சுக்கு போகலாம், தீர்மானம் எடுக்கிறேன். டாக்டர்கள் என்ன நிர்ணயிக்கிறது? அது எப்படி டைம் சொல்ல முடியும்? பார்த்துக்கலாம். உண்மையிலே அந்த சர்ச்சுக்கு போயிட்டேன். அங்கே அந்த பிரசங்கம் பண்ண அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவர் ஆப்ரேஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டே போக மாட்டார், கார்டியாலஜிஸ்ட் தான், நீ தைரியமாக அங்கே போய் ஒரு டெஸ்ட்டுக்கு போங்க, இமீடியட்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு. வாங்கிட்டு போகிறேன். அவர் பார்த்துட்டு ஒரு ஆஞ்சியோ இது என்னது அந்த ஸ்கேன், ஆஞ்சியோ ஸ்கேன் ஒன்று வந்திருக்கு, இதை எடுத்துகிட்டு வா தீர்மானம் பண்ணலான்ட்டு. ஆஞ்சியோ ஸ்கேன் எடுத்துகிட்டு போகிறேன். என்ன பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, நீ தைரியமாக இருக்கன்னு சொல்லு, நான் மாத்திரை தந்து சரி பண்ணிடுறேன். இதில் என்ன, நான் பயந்தேன்னா நேற்றே போய் அட்மிட் ஆகியிருப்பேன். நான் பயப்படல, நான் தைரியமாக இருக்கேன். புரியுதா? ஆனால் திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா அந்த டாக்டர் ஆளுன்னு சொல்லக்கூடாது. எல்லா பேஷண்ட்டும் என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவதுன்னா நாங்கள் ஒழுங்கான ஹாஸ்பிட்டல் போயிருப்போம், இந்த டாக்டர் தான் இப்படி பண்ணிட்டாரு, ஏன்னா அவங்க பையன் பெரிய கார்டியாலஜிஸ்ட்டு அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன் டாக்டர். நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையாக நீங்கள் சொல்லும்போது நானும் என்ன பண்ணுறேன், என் கடவுளை நம்புகிறேன். அதனால் நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன், இதுதான், எதுக்கு பதறீங்க? ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் பதறீங்க? பதறாதீங்க, தீர்மானம் எடுங்க. உங்களுக்கே தெரியும் ஒரு பேஷண்ட் எவ்வளோ தூரம் சிக்காகிறாங்க, படுத்து கிடக்குறாங்களா, இல்லை நடமாடிட்டு இருக்கும்போது பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா. கவலைப்படாதீங்க, நல்லா நடக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க, என் கூட கல்யாண வீட்டுக்கு வராங்க, நான் கூட்டிகிட்டு போவேன். நான் சொன்னேன், இது எனக்கு நம்புகிற மாதிரி இல்லை. அப்போவுமே சொல்கிறேன், நான் என் பையன்கிட்ட சொல்கிறேன், நான் அங்கே கூட்டிகிட்டு வருவேனே தவிர இங்கே சென்னையில் உள்ள ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸை நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். உள்ளே போன பிறகு என்ன சொல்லுவாங்க, 99% பிளாக் இருக்குன்னுவாங்க. எத்தனை பெர்சன்ட்டு? 99% பிளாக் இருக்குது, இம்மீடியட்டாக பண்ணணும். என்னை வெளியிலையும் விட மாட்டாங்க, என்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. என்னால் இந்த தீர்மானத்தை எடுக்க முடியாது. எந்த சாதாரணமாக போனாலும் அதை தான் சொல்கிறானுங்க, 99% பிளாக். எப்படி பார்த்தாங்க? அந்த டாக்டர் படம் வரைஞ்சி காட்டுறாரு, இந்த 99% பிளாக்குன்னு இருக்கா, இங்கே ஒரு இது ஸ்டட்டை வச்சு விட்ருவாங்களா, அது சீக்கிரமாக இந்த இடத்துல என்ன பண்ணிடும், ஒரு பிளாக்கை உண்டாக்கிடும், அதுக்கு மேலே அது பிளாக் பண்ணும் அப்படின்னு படம் வரைஞ்சி காட்டி. இதெல்லாம் நம்ப மாட்டல்ல, தைரியமாக கூட்டு போ, ஃபுட்டில் கரெக்ட் பண்ணிக்கோ. புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி எதுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்ல வச்சாருன்னு தெரில. ஒரே ஒரு தீர்மானம் எடுக்க. நான் தீர்மானம் எடுத்தேன் 2010. என்னென்னா, எனக்கு திடீர்னு ஒரு ட்ரெயின் டிக்கெட் மிஸ் பண்ணுறேன், ஓடி போய் பிளாட்ஃபார்மில் ஏறும்போது ஒரு காலில் பயங்கர பெயின். என்னென்னு பெயின்னு காட்டும்போது என்ன பண்ணிட்டாங்க, போன் கேன்சராக இருக்கும்னு சொல்லி பயாப்சி எடுத்து பார்த்தா ஒன்றும் கிடையாது. சரியா? காட் அவ்வளோ சுகம் கொடுக்குற ஆண்டவர்.
அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளை டாக்டர்கிட்ட போயிட்டோன்னா அவ்வளோதான். அப்போ தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே நான் தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட பணத்தை என்ன பண்ண மாட்டேன், விரயம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரு பெண்களும் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். கரெக்டான ஃபுட்டு, கரெக்டான காரியங்கள் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க. ஏன்னா இருதயத்தில் உண்டாகும் இந்த விருத்த சேதனம் நமக்கு வேணும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாட்டுக்கு இருதயத்தில் ஒரு சிந்தனையும் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் போடுற ஃபேமிலி. எனக்கு இப்போலாம் ஹாஸ்பிட்டல் ஹார்ட் அட்டாக்குன்னு போனாங்க, எத்தனை அடைப்புங்க இருந்துச்சு? 2 அடைப்பு. அதில் என்ன சொன்னாங்க, ஒரு அடைப்பு 99% பிளாக்காக இருக்குன்னாங்க. அப்படியா? உடனே போய் பண்ணிட்டியா? போச்சுடா. தேவையில்லைங்க, தேவையில்லை. தைரியமாக சொல்கிறேன். என் பையன் இப்போ கூட சொல்கிறான், மம்மி சுகர் டேப்லெட்டை எவ்வளோ சீக்கிரமாக குறைக்க முடியுமோ குறைச்சிரு, தைராய்டை நீ பாதியாக ஆக்கிடு. டேப்லெட்டால் என்ன பண்ணுறோம், விஷத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், சாப்பிட்டுட்டே இருக்கோம். இன்னொன்று சொல்லப்போனால் என்னோடய பேத்திக்கு அந்த 5 வயசில் போடுற தடுப்பூசியெல்லாம் நான் போடலைங்க, விஷத்தை தான் ஏற்றுறாங்கன்னு தைரியமாக போடலை. வேண்டாம், பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உலகத்தில் நம்ம சில தீர்மானங்கள் எடுத்தால் தான் சில காரியங்கள்லேருந்து தப்ப முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப அழகாக ஒன்று காரியத்தையும் சொல்கிறாரு. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் அறிந்த போது, நமக்குன்னு கிருபை கொடுத்துருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த மனசில் அந்த ஐடென்டிஃபை பண்ணுற அந்த கிருபையை ஏற்கனவே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நேற்று அவங்க வந்த பிள்ளைங்க ஹிந்துஸ் தான் சொன்னேன், நீ மதத்தை பற்றி பேசாத, நான் மதத்தை பற்றி பேச வரல, அது இந்து மதம், கிறிஸ்தவ மதம். இவரை தான் சொல்வார், கிறிஸ்தவ மார்க்கம்னு சொல்வார் பவுல் ரொம்ப அழகா. இல்லை, மதத்தை பற்றி பேசாத, மதத்தை தாண்டின ஒரு பவர் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு. அவன் ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், மதத்தை தாண்டின ஒரு மன வலிமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, மன தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ நம்ம பீட் பண்ணி வர முடியும். சும்மா கவலைப்பட்டு 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 சோர்ந்து போய் இருக்கிற மக்கள் எப்படி பூஸ்டப் பண்ணி எழும்ப போறீங்க தெரியல. இங்கே 3:20, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் ஒண்ணுங்க உலகத்தில். இதில் அடிமைன் இல்லை, சுயாதீனன் இல்லைன்னு சொல்லி அந்த 3வது அதிகாரம் 28வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. பிரமாணமானது மக்களை கிறிஸ்துவுக்குள் நேராய் வழி நடத்தியது, கிறிஸ்து வந்த பிறகு பிரமாணம் ஓய்வு பெற்றது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள வர்ற வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாங்க, பிடிச்சு கிறிஸ்துவகிட்ட வந்தாச்சு. இப்போ கிறிஸ்துவகிட்ட வந்த பிரமாணம் என்ன ஆயிடுச்சு, ஓய்வு பெற்றது, ஓய்வாயிடுச்சு. ஏன்னா கிறிஸ்து வந்துட்டார் நமக்குள்ள. எப்படி கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் நட்சத்திரம் வழி நடத்தி இயேசு பாலகன் பிறந்த இடத்தில் கொண்டு விட்டு சென்றதோ, அப்படியே இந்த நியாய பிரமாணமும் மக்களை கண்டிப்பாய் வழி நடத்தி கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்த்தது. இதுதான் இந்த நியாய பிரமாணம். சரியா, கொண்டு விட்டது. இப்போ நம்ம கிறிஸ்துவுக்கு பின் செல்ல வேண்டியவர்கள், நியாய பிரமாணம் பின் செல்ல வேண்டியவர்கள் அல்ல. இப்போ நம்ம யார் பின்னாடி போகணும், கிறிஸ்துவுக்கு பின், சிலுவை கிட்ட. இயேசு நமக்காக சிலுவையில் மரித்த அந்த சிலுவை அண்டையில், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நினைவு கூர்ந்து நியாயப்பிரமாணத்தை அப்படியே அது நம்மளை வழி நடத்துச்சு. அந்த மக்கள் அப்படி இல்லைன்னா அந்த கட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவைக்குள்ளே கொண்டு வர்ற வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணம் வழி நடத்தப்பட்டுச்சு. அது கிறிஸ்து வந்த பிறகு அது முடிவடைந்தது. எப்படி கலாத்திய சபையாருக்கு ஊழியம் செய்த பவுல் தனது வாழ்க்கையை, சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். மற்ற நிருபங்களில் கூறப்படாத பவுலின் பின்னணியும் இந்த கலாத்தியரில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. பவுலை பற்றி எல்லா காரியங்களும் இதில் எழுதப்பட்டிருக்கு. யூத மதத்திற்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர், கிறிஸ்துவின் மார்க்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததை காண முடிகிறது. இதில் அப்படியே இருக்குது, கிறிஸ்துவின் மார்க்கத்துக்காக தன்னை என்ன பண்ணுறாரு, யூத மார்க்கத்தில் இருந்தவர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். நம்முடைய மாம்ச முயற்சியால் தேவனுக்கு கீழ்ப்படிவது இயலாத காரியம். நீங்கள் மாம்சத்தில், நான் எப்பவுமே சொல்வேன், சரீரம் சொல்கிறத கேட்கவே கேட்காதீங்க. சரீரம் நம்மளை பாவத்திற்கு நேராக வழி நடத்தும். ஆவிக்குள்ள ஆவி சொல்கிறத, ஆத்துமாவை சொல்கிறத, சரீரத்தை கீழ்ப்படிய வைங்க. சரீரம் சொல்கிறபடி கீழ்ப்படிஞ்சிங்கன்னா பாவத்துக்குள்ளே தான் சரீரம் என்ன பண்ணும், நம்மளை வழி நடத்தும். நம்முடைய மாம்ச முயற்சியால் தேவனுக்கு கீழ்ப்படிவது இயலாத காரியம். கிருபையின் வாழ்வில விடுதலை உண்டு, சுயாதீனம் உண்டு, அடிமைத்தனம் இல்லை. நமது மாம்சம்
கிறிஸ்துவோடு அந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறபடியால் இனி மாம்சத்துக்கு ஏற்றபடி நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். அதான் இப்போ சொன்னேன், சரீரம் சொல்கிறபடி கேட்காதீங்க. உங்களுடைய ஆவி எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். எப்படி உற்சாகமாக இருக்கும்னா, ஆண்டவரை நல்லா துதிச்சு பாட 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 ஆவி எப்படி இருக்கும்? உற்சாகமாக இருக்கும். ஆவியை உற்சாகப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்படி உற்சாகப்படுத்தும் போது தான் நீங்கள் குடும்பத்தில் எடுக்கிற அந்த டிசிஷன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சும்மா பிசாசோட கையை பிடிச்சி நடந்துக்கிட்டு, ஐயோ அக்கா சொன்னாங்க டாக்டர்கிட்டலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்கிட்ட வரக்கூடாது. அக்கா நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு. ஆவி ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வழி நடத்துதல் அது இருக்கணும் நமக்குள்ள. என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், புரியுதா? சும்மா உட்காந்து நல்லா உட்காந்து டிவியும் அதையும் பார்த்துக்கிட்டு பைபிளையும் தூக்காம எதையும் தூக்காம ஆவிக்குரிய ஜீவியமே இல்லாமல். அன்றைக்கி அந்த அக்கா அந்த செய்தியில் சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஆஸ்பத்திரிக்கே கூட்டு போகலையாம், நம்மளும் கூட்டு போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, தவறான முடிவை எடுத்து விடாதீர்கள். ஆவிக்குள்ள ஆண்டவர் நடத்தணும், பரிசுத்த ஆவியானவர் நடத்தணும், அவர் லீட் பண்ணணும். அவர் லீட் பண்ணாதான் பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. இல்லது பிள்ளையாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஆவியானவர் நடத்தும் போது மாத்திரம்தான் இதெல்லாம் எப்படி இருக்கும், அப்படியே ஒன்று கூடி நமக்கு எல்லாம் அப்படி நன்மையாய் முடியும். அப்போ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இந்த காரியத்தெல்லாம் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். இதெல்லாம் வந்து ஜெபிக்க வந்தாங்க. அப்போ அதான் சொன்னேன், நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. ஆவியானவர் நடத்தினா மட்டும்தான் சுகம் உண்டாகும். அவங்களுக்குள்ள மாற்றம் வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். எல்லாரும் அப்போ தான் உலகத்தில் அவ்வளோ பேர் என்ன பண்ணிடலாம், ஜெபிச்சு விடுதலை வாங்கி கொடுத்துடலாமே. ஏன் அது நடக்கலை? ஏன் அந்த அற்புதத்தை நம்ம இப்போ பார்க்க முடியலை? என்னென்னா யாருக்குள்ளேயும் அந்த ஆவியின் நடத்துதல் இல்லைங்கும் போது நம்ம என்ன ஜெபிச்சாலும் சில நேரங்களில் அது என்ன பண்ணாது, நடக்காது. அவங்கள அப்போ ஆவிக்குள்ள நடத்த வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். ஆவிக்குள்ள நடத்தாமல் என்ன பண்ண முடியாது. யாரையுமே நீங்கள் உனக்கு சுகம் உண்டாயிரும், உனக்கு நீ வந்தனா வெற்றி கிடச்சிரும், நீ இப்படி பண்ணிடலாம் இல்லைங்க. ஆவிக்குள்ளே நடத்துகிற அந்த ஸ்லாக்கியமாக தான் பவுல் சொல்கிறாரு, என்னை கையை பிடிச்சி தூக்கி விட்டு இந்த புறஜாதி மத்தியில் ஊழியர் செய்யின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுலை பேதுருவை என்ன பண்ணுறாரு, திட்டுறாரு, மாய்மாலம் பண்ணாதுன்னு. எப்படி பாருங்க, மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள், அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டு போனான். என்ன மாயம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். எப்படி பாருங்க, புறஜாதியாரோடு நல்லா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு பேதுரு. திடீர்னு விருத்த சேதனம் பண்ண யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே வந்தோன்னே ஐயோ இவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி மாய்மாலம் பண்ணுறது. நிறைய நேரம் நம்ம எதிலெல்லாம் மாய்மாலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய மாய்மாலம். சும்மா சின்னதாக சொல்ல போனால் ஐயர் உள்ளே வந்தாருன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிவியெல்லாம் கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு பைபிளெல்லாம் அப்படி தூக்கி வச்சுட்டு இல்லை, மாய்மாலம் பண்ணான். அப்படி யூதர்கள் உள்ளே வரவும் அப்போ உடனே பேதுரு என்ன பண்ணியிருக்கிறாரு, மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள்னா பர்னபாவும் அதே மாதிரி செஞ்சுருக்கான். ஒருத்தரை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தரும் செய்வாங்க. இது இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாதை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதன் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? மாய்மாலம் பண்ணாதன்றார், எல்லாரும் முன்னாடியும் திட்டுறாரு. நேற்று ஒரு பொண்ணு அதான் சொன்னா, என் வீட்டில் பாக பிரிவினை பிரச்சனை, நான் எல்லாரும் முன்னாடி தான் என்ன பண்ணேன், இதுக்காக ஜெபிக்க மாட்டேன். லூக்கா 12:13 போய் பாருங்க. ஆண்டவரே அதுக்கு ஜெபிக்காதப்போ நம்ம ஜெபிச்சு விடுதலை என்ன பண்ண முடியாது, கிடைக்காது. அதில் மாய்மாலம் என்ன இருக்குது, ஐயோ நம்ம ஜெபிச்சா ஏதோ ஒன்று அவங்க குடும்பத்தில் நடந்துட்டு தான் இருக்கும், ஜெபிச்சதுனால நடக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. நான் ஜெபிச்சிட்டேன், ஐயோ அம்மா நீங்கள் ஜெபிச்சிங்க விடுதலை கிடைச்சிது இல்லை. மாய்மாலம் பண்ண முடியாது கிறிஸ்தவ ஊழியத்தில்.
அதான் சொல்கிறேனே, அவங்க பரிசுத்த ஆவிக்குள்ளே அவங்கள நடத்துனீங்கன்னா, அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துனீங்கன்னா, அன்னைக்கு என்ன பண்ணும்? எல்லாமே வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். உண்மையிலே என்னுடைய ஊழியத்தில் கனிகளை காண முடியலைன்னு சொல்லி டிஎல் மூடியில் ஒரு நாள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தாராம். ஊழியத்தில் என்ன பண்ண முடியல? கனிகளையே பார்க்க முடியலை. அப்போ அவருக்கு எடுத்த சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து கேட்டிருக்காரு, ஏன் ஐயா சோர்ந்து போயிருக்கீங்க அப்படின்னோடனே, என்னோடய ஊழியத்தில் என்ன பண்ண முடியலை? கனிகளையே நான் பார்க்க முடியலை. நீங்கள் எப்போதாவது அப்போ சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லிட்டார், எப்போதாவது நோவாவின் அந்த ஆளுமையை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னோடனே, நோவாவை பற்றி எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும்ல. நோவா என்ன பண்ணார்? எத்தனை வருஷம் கட்டினார்? நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். ஆதியாகமத்தில் 5வது அதிகாரம் 32வது வசனத்தில் 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான் அப்படின்னு இருக்கும். 7வது வசனத்தில் நோவாவுக்கு 600 வயதாகும்போது 100 வருஷம், சும்மா சாதாரண காரியம் இல்லை, 100 வருஷம் பேழையை கெட்டி அழிவு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. யாருமே கேட்கல. யாருமே. அதான் அந்த டிஎல் முடிக்கிட்ட அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருக்காரு, நீ நோவாவோட இதை வாசித்து பார்த்துருக்கியா? 100 வருஷம் உழைத்திருக்கிறார், ஆனால் ஒரு போதும் ஊக்கம் இழந்து போகவில்லை. ஒரு நாள் அவர் சோர்ந்து போகவில்லை, கனிகள் இல்லைன்னு, ஊழியமே கிடைக்கலன்னு சோர்ந்து போகலை அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிட்டு. வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ மக்கள் கூடி நின்றுருக்காங்க. நிறைய நேரம் நம்மளுக்கு ஊழிய பாதையில் சில சோர்வுகள் வரதான் செய்யும். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க. இந்த டிஎல் மூடிக்கு இப்போ மனபாரமே நீங்கிடுச்சு. 600 வயசில் பேழையை கட்டி முடித்து எல்லாரையும் உள்ளே ஏற்றி அந்த மதகுகள் எல்லாம் திறந்து விடுறாரு. 7வது அதிகாரம் 11 இருக்கும். 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளில் மகாளத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திற உண்டன. 1 வருஷம் திரும்ப பேழைக்குள்ளே இருந்திருக்கிறாரு. 601 வயதாகும் போது தான் பேழை என்ன பண்ணுது? மறுபடியும் திறக்கப்படுகிறது. ஈஸி கிடையாது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது ஈஸியான காரியம் கிடையாது. நிறைய நேரம் சோர்வு வரும். இப்படிப்பட்ட நம்ம பரிசுத்தவான்களை படிக்கும்போது தான் நமக்கு தெரியும், ஐயோ எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, நம்மெல்லாம் ஒன்றுமே இன்னும் படலை. எப்படியாவது இதை சொல்கிறேனே, தாவீது இந்த நாளைக்கான ஆசையாக இருந்தான். எந்த நாளைக்கான? இந்த ஆலயத்தில் வழிபடுகிற நாள். இன்னைக்கு நமக்கு இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. அன்னைக்கு ஆண்டவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. இன்னைக்கு நமக்கு திரைச்சீலையெல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஆசாரியன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். இன்னைக்கு நமக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறார். யாருனாலும் இருதயத்தை என்ன பண்ணுங்க? ஊற்றுங்க. யாருனாலும் வாங்க சிலுவை அண்டைக்குன்னு. அன்னைக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆசாரியன்கிட்ட போய் சொல்லி பலியிட்டு, அதை ஆடையாது அவங்கவுங்க வசதிக்கேற்ற ஒரு புறாவையாவது என்ன பண்ணணும்? பலியிட்டு அந்த ரத்தத்தை கொண்டு போய் தான் பாவ மன்னிப்பு. இன்னைக்கு அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு இல்லை. இன்னைக்கு நீ மனத்தை திறந்து அழுதியா, உடனே பாவ மன்னிப்பு கொடுக்குற ஆண்டவர். ஆனால் மனசை திறந்து அழுகிற காரியங்கள் இன்னும் நடைபெறவில்லை. நோவாவின் நாட்கள் எத்தனை வருஷம்? 950 வருஷம் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். 700 வருஷத்துக்கு அப்புறமும் திரும்பவும் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவரோடு சஞ்சரிக்க. பூமியின் மேல் இருந்து ஜலம் வற்றி போயிட்டு அந்த 8வது அதிகாரம் அதிலெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அந்த திபேரியா கடலில், யோவானில் பார்க்க முடியும். கலிலேயா கடற்கரையில் ஆண்டவர் செய்த அடையாளங்கள், அற்புதங்களை கண்டு ஒரு பெரிய திரள் கூட்டம் என்ன பண்ணிச்சு? ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. அவர் மலை மேலே ஏறுறாரு. 5000 பேர் என்ன பண்ணிட்டாங்க? அந்த மலை மேலே ஏறிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க. சீஷர்கள்ட்ட, பிலிப்பு கிட்ட கேட்குறாரு, என்ன கொடுக்க போகிற? என்ன சாப்பாடு இருக்குது? கொடுக்க போறியா ஏதாவது? அப்போ பேதுருவோட சகோதரன் அந்திரேயா சொல்கிறாரு, ஒரே ஒரு பையன் என்ன பண்ணுறான்? 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீனும் வச்சுருக்கிறார். ஆண்டவர் நினச்சா எகிப்தில் இருந்து கூட்டிகிட்டு வந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தாரு? ஒரு பெருங்காற்றை வர பண்ணி காடை அதை மாதிரி கொடுக்க முடியும்ல. ஏன் கொடுக்கறதில்ல? நம்மளுடைய செயல்பாடு தேவைப்படுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு கூட அற்புதத்தை செய்ய ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் மகனே மகளே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம அந்த விசுவாசத்தோடு என்ன செய்ய போகிறோன்னு எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவர்.
எப்படி அந்த சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் அவன் கொடுக்கலன்னா அன்னைக்கு அந்த அற்புதத்தை என்ன பண்ணியிருக்க முடியாது. அப்போ ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், அவன் கொடுக்க போகிறான், அதை வச்சு தான் அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரை வச்சும் தான் இந்த உலகத்தில் அற்புதம் நடக்கணும். 5000 பேரும் அதை பார்க்குறாங்க, சாப்பிட்டு 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இன்னைக்கு உன் வீட்டில் ஒரு பிரச்சனை தீரலையா, உன்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். உன் கண்ணுக்கு புலப்படாத அந்த 5 அப்பம் 2 மீன் உள்ள அந்த கூடை உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. நீ அதை எடுத்துட்டு கொண்டு போனாதான் மிராக்கிளை பார்க்க முடியும். நீ அது கொண்டு போகாத வரைக்கும் உன் வீட்டில் மிராக்கிள் நடக்காது. ஒரு செயல்பாடை ஆண்டவர் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரோட கிறிஸ்தவர்களின் ஒவ்வொருத்தரோட செயல்பாடும் தேவைப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் எல்லாரும் இணைஞ்சி ஆண்டவருக்காக அப்படி நிற்கும் போதுதான் இந்த உலகம் அந்த மகிமையை பார்க்க முடியும், ஆண்டவரை நம்ம தரிசிக்க முடியும். அதை செய்யாத வரைக்கும் யோசிச்சு பாருங்க, பிலிப்பு என்ன செய்யாயோ, இத்தனை பணம் கொடுத்தாலும் இத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியாது. ஆனால் அந்திரேயா சொல்கிறான், பேதுருவோட சகோதரன் அந்திரேயா, ஐயோ இல்லை 5 அப்போ 2 மீன் இருக்கு. செயல்படுறாங்கல்ல, யார்கிட்ட இருக்குன்னு தேடுறாங்கல்ல. ஏன் ஆண்டவரை தேடாமல் உட்காந்துட்டு இருக்கோம்? ஆண்டவரை இந்த உலகத்தில் நீங்கள் வரணும்னா நாங்கள் கொஞ்சம் உங்களை என்ன பண்ணணும், தேடணும். என் வீட்டில் அற்புதம் நடக்கணும்னா என் வீட்டில் எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த காரியம், நான் என்ன செயல்படணும்? தேடுங்க. தேடினால் கண்டடைவீர்கள், தேடலைன்னா கிடைக்காது. எப்படியெல்லாம் தேட சொல்றாரு? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேடுகிற காரியம், நான் சொல்லி தேடுகிற காரியம் அல்ல. உங்களுக்கே தெரியும் எப்படியெல்லாம் தேடுனா ஆண்டவர்கிட்ட இன்னும் கிட்டி சேர முடியும். எப்படியெல்லாம் அர்ப்பணிச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் கிட்டி சேர முடியும். அது ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் இருக்கிற காரியம். நம்முடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். எப்போதெல்லாம் நம்ம துன்பங்கள் நம்மை விட்டு அகலாமல் இருக்கின்றதோ அப்போதெல்லாம் அந்த சிறுவனுடைய அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் நம்மிடம் இறைவன் நமது பங்களிப்பை எதிர்பார்க்கிறார். நாம் சந்திக்கும் சவால்களுக்கான தீர்வு எங்கோ ஒரு இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு, மறைஞ்சு கிடக்குது. நீங்கள் சந்திக்கிற அந்த சவால், என்ன சவாலை சந்திக்க போறீங்க? கர்த்தருடைய திட்டம் இப்பூமியில் நிறைவேற வேண்டுமானால் நம் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறணும்னா நான் 1000 இப்படி மெசேஜ் கொடுக்குறவங்க மட்டும் பேசிட்டு போயிட்டா நடக்காது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள்கிட்டையும் இந்த பங்களிப்பு வேணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்ன்ற அந்த காரியங்களாவது தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்காக அறையப்பட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம். அது கூட உணராம வாழ்ந்தோன்னா என்ன பண்ணப்படும்? ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவும் போது மோசே வெறும் வரைபடத்தை தான் கொண்டு போய் கொடுத்தாருல்ல, மக்கள் கிட்ட காட்டுறாரு. ஆண்டவர் இப்படி ஒரு வரைபடத்தை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் அதில் கையை வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேரோட பங்களிப்பு அங்கே இருந்தது. ஆண்டவர் அதில் ஒவ்வொருத்தரையா பெசேலியலுக்கு அந்த கூடாரத்தை அமைக்கிற அந்த அழகான ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி அழைத்து திட்டங்களை கொடுக்குறாரு. இன்னைக்கு மட்டும் இந்த கிறிஸ்தவ கூட்டம் இந்த திட்டத்தை பிரிஞ்சு கொண்டா நம்ம எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியும். ஆண்டவருடைய சாம்ராஜ்யம், அந்த அணி, அதை எப்படி சொல்றது, எதிரிகளை சாத்தானை வீழ்த்துகிற ஒரு பெரிய சேனை இங்கிருந்து என்ன பண்ணணும், எழும்பணும். ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ள இருந்தும் ஒரு கிறிஸ்தவருடைய இருதயத்துக்குள்ள இருந்தும் அந்த பெரிய சேனை எழும்பணும். எழும்பினாதான் முடியும்.